வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்ச்சி நாள். அதாவது ஒரு பரவலாக மனிதர்களிடம் காணக்கூடிய ஒரு உடல் சம்பந்தமான பிரச்சனை தொடர்பான ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதை பர்பிள் டே என்கிறார்கள். பர்பிள் என்பது ஒரு நீல நிறத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. பர்பிள் என்று சொன்னால் அது அமைதியையும் பாதுகாப்பையும் குறிக்கக்கூடிய நிறமாக கருதப்படுகிறது. யாருக்கு அமைதியும் பாதுகாப்பும் தேவை? இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி பார்க்கிற போது எப்லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வலிப்பு நோய் உள்ளவர்களை பற்றிய விழிப்புணர்ச்சியையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காகவும் தான் 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது கனடா நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுமி தனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்ட போது அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இது ஒரு இயல்பான ஒரு பிரச்சினை என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த நாளை கொண்டாடுவது என்று தீர்மானித்தார். அதன் அடிப்படையில் தான் இது ஒரு விழிப்புணர்ச்சி நாளாக உலகம் முழுக்க பர்பிள் டே என்று கொண்டாடப்படுகிறது. வலிப்பு நோய் என்றால் என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலிப்பு நோய் என்பது நம்முடைய மூளை அமைப்பினுடைய மின் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் உருவாகக்கூடிய ஒன்று. அதாவது நம் மூளையினுடைய அந்த மின் செயல்பாடுகள் தான் நம் உடல் இயக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றன. நாம் நடப்பது, ஓடுவது, சிந்திப்பது மற்றும் அந்த ஒரு ஒழுங்கமைப்புக்கு உட்பட்ட நடவடிக்கைகள். அந்த மின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகிற போது நம் உடல் கட்டுப்பாடு இல்லாமல் சில நிமிடங்கள் அவை துடிப்பதை நாம் பார்க்கலாம். இது போன்ற பல பிரச்சனைகள். இப்போ உதாரணமாக சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம். அவர்களுக்கு நரம்பு போன்ற விஷயங்களில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படலாம். அதுபோல் இது ஒரு குறிப்பிட்ட வகையான நரம்பியல் பிரச்சனை என்று சொல்லலாம். இந்த நரம்பியல் மண்டலத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மின் இணைப்புகளில் மூளையினுடைய மின் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இது. அப்படி வரக்கூடியவர்களுடைய உடல் கட்டுப்பாடின்றி செயல்படுவதை நாம் சில சமயங்களில் பார்க்கலாம். இதற்காக நாம் பயப்பட வேண்டியதில்லை. தவறான சிகிச்சைகள் அளிக்கக்கூடாது. வலிப்பு நோய் வந்துவிட்டால் ஒரு காலத்தில் அவர்களுக்கு பேய் பிடித்து விட்டது என்றெல்லாம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கட்டுக்கதைகள். மிக இயல்பான ஒரு நோய்களில் இதுவும் ஒன்று. மருத்துவ ரீதியாக இதை கட்டுப்படுத்த முடியும். அதோடு அவர்கள் சிந்திப்பது, செயல்படுவது, ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுவது, எதிலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை மருத்துவம் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. உரிய மருத்துவமும் இதற்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற தப்பெண்ணங்கள், அதே போல் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கிறோம் என்கிற பெயரில் சில சமயம் சாவி கொத்தை கையில் கொடுப்பது, வாயில் ஏதாவது பொருளை வைப்பது, துணியை வைப்பது, இதெல்லாம் மிகவும் ஆபத்தாக அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடும். சில நொடிகள் தான் இந்த வலிப்பு நோய் இருக்கும். அதன் பிறகு மறைந்துவிடும். அது 5 நிமிடத்திற்கு மேல் தொடர்ந்து இருந்தால் தான் மருத்துவரை உடனடியாக அழைக்க வேண்டும். 1 மணி நேர இடைவெளியில் மீண்டும் வந்தாலும் அழைக்க வேண்டுமே தவிர மற்றபடி இது 5லிருந்து 10 வினாடிகளுக்குள் வந்து செல்லக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் அப்படி வலிப்பு நோய் ஏற்பட்டவர்களுக்கு மறதி ஏற்படும். ஒரு மணி நேரத்தில் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். அவர்களை பாதுகாப்பது, அவர்கள் அருகில் காயம் ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்வது, இதுதான் மிகவும் முக்கியம். இது பல்வேறு காரணங்களால் வரக்கூடும். நோய் தொற்றின் காரணமாகவோ, குழந்தை பிறப்பின் போது பிரசவத்தில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்களின் காரணமாகவோ, சில சமயம் பரம்பரை நோயாகவோ கூட இது வரலாம். எப்படி பார்த்தாலும் இது அஞ்ச வேண்டிய நோயல்ல. வலிப்பு நோய் வந்தவர்கள் முழுக்க இயல்பு வாழ்க்கைக்கு உரியவர்கள் என்பதை இந்த நாளில் நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கும் உணர்த்த வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கோடைக்காலம், குளிர்காலம் என்பது போல தமிழ்நாட்டில் இன்னும் சில மாநிலங்களில் இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலங்களில் செய்தவைகளை சொல்ல வேண்டும். என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லலாம், என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்று ஆளுங்கட்சி சொல்ல வேண்டும். இரண்டையும் மக்கள் கணக்கு பார்த்து வாக்களிப்பார்கள் என்பது நம்பிக்கை. சில நேரங்களில் இந்த நம்பிக்கைகளை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு கணக்கில் மக்கள் வாக்களித்து விடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும்
மக்களுக்கு செய்தவைகளை நினைவூட்ட வேண்டும். செய்து விட்டோம் அவர்களுக்கு தெரியாதா என்று நினைத்துவிடக்கூடாது. செய்தவைகளை நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு என்கிற பெயரில் இருக்கும் திமுக கழகத்தினுடைய அரசு நிறைய சாதனைகளை, நிறைய மக்களுக்கான சேவைகளை செய்திருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக நிறைய செய்திருக்கிறது. அது எல்லோரும் அறிவோம். அவற்றுள் மகளிர் உரிமை தொகை இவைகளெல்லாம் தாண்டி 3 செய்திகளை நாம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த 3ம் பெண்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றவை. மிக அண்மையிலே தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக ஒரு செய்தியை எடுத்து பேசியிருக்கிறார். அது இந்த விடியல் பயணம் பற்றியது. இந்த விடியல் பயணம் என்பது பெண்களுக்கு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம். அப்படி கட்டணம் இல்லாத பயணம் என்பது பெண்களினுடைய போக்குவரத்து சுதந்திரத்திற்கு பேருதவியாக இருக்கிறது. வெறும் கட்டணம் அல்ல, எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம், வரலாம் தனியாக என்று பெண்களுக்கு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கிறது. அப்படி இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை பயணங்கள் நடந்திருக்கின்றன என்று ஒரு புள்ளி உரத்தை அவர் தந்திருக்கிறார். பார்க்கிற போது நமக்கு அவ்வளவு பயணங்களா என்று வியப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு பயணம் என்றால் ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது, அவரே திரும்ப வருவார். எனவே ஒரு மாதத்தில் ஒருவரே பல பயணங்களை மேற்கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் சொல்லுகிற புள்ளி விவரம் மலைப்பாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் 897 கோடி பயணங்கள் நடந்திருக்கின்றன. 897 அல்ல, 897 கோடி பயணங்கள் நடந்திருக்கின்றன. அது ஒரே பெண்கள் பல நேரங்களில் பயணம் செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 897 கோடி பயணங்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கின்றன என்பது பெரிய செய்தி. அதுபோலவே பெண்களுக்கு செய்திருக்கிற இன்னொரு பெரிய அவர்களுக்கான தற்சார்பு, அவர்களுக்கான சுயமரியாதைக்கான ஒன்று என்ன என்றால், சொத்துக்களை வாங்குகிற போது இந்த பத்திர பதிவு கட்டணத்தில் பெண்ணாக இருந்தால் 1% குறைவு என்பதுதான். அது 1% என்று சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. 1% என்றால் 100 ரூபாய்க்கு வாங்கினால்தான் 1 ரூபாய். 1000 ரூபாய் என்றால் 10. எண்ணி பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள். 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குகிற போது ஒரு ஆண் பெயரில் வாங்குவதற்கு கட்ட வேண்டிய பத்திரப்பதிவு கட்டணத்தை விட பெண் பெயரில் வாங்கினால் அதில் 1 லட்சம் ரூபாய் குறையும். இது 1%, 1 லட்சம் ரூபாய் குறைகிறது என்பதல்ல. இதனால் சொத்து வாங்குகிறவன் கூட சரி, ஒரு பெண்ணின் பெயரில் வாங்கினால், தன் பெயரில் வாங்குவதை விட தன் மனைவியின் பெயரில் வாங்கினால் 1 லட்சம் ரூபாய் மீதமாகும் என்றால் பெண்ணின் பெயரிலேயே வாங்கிவிடலாமே என்று தோன்றும். அப்போது பெண்களுக்கு இயல்பாக சொத்துகள் வந்து சேர்கின்றன. 1929ஆம் ஆண்டு, அதாவது 97 ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டிலே ஐயா பெரியார் அவர்கள் தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று. அப்போதெல்லாம் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை இந்து சட்ட திருத்த மசோதாவிலேயே கொண்டு வந்தார். அப்போது நிறைவேறவில்லை. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது. அதில் இன்னொரு படி முன்னேற்றமாகத்தான் இதனை நாம் பார்க்க வேண்டும். 3ஆவதாக 5 சவரனுக்கு குறைவாக நகைகளை வைத்து கடன் வாங்கியவர்களுக்கு அந்த கடன் நிராகரிக்கப்படும். அந்த வட்டி இல்லாமல் கடன் திரும்ப அந்த நகை திருப்பி கொடுக்கப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியின்படி ஏறத்தாழ 13.5 லட்சம் பெண்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய, மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட
நம்ம 23, 24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.